நேரு அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லுவார், திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடந்த போர் தான் இந்தியாவின் வரலாறு என்று சொல்லுவார். காஞ்சிபுரம் ஒரு பௌத்த நகரமாக இருந்தது. அந்த பௌத்த நகரத்தில் பிறந்தவர் தான் நம் பேரறிஞர் அண்ணா, புத்தரின் தொடர்ச்சி பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதில் எப்படி புத்தரை தொடர்ச்சி என்றால், புத்தர் சொல்லுவார், புத்தரின் தொடர்ச்சி பேரறிஞர் அண்ணா அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், இந்தியாவின் வரலாறு என்பதே பௌத்தத்திற்கும் பார்ப்பனத்திற்கும் நடந்த போர்தான் என்று. அதே போல் முன்னாள் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நேரு அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லுவார், திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடந்த போர் தான் இந்தியாவின் வரலாறு என்று சொல்வார். அந்த வரலாற்றை தோற்றுவித்த புத்தர் அவர்கள் கிமு 563 வாக்கில் பிறந்தார். தனது இளமை காலத்தில் போரினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது, கொல்லப்படுவது மற்றும் தேவையற்ற சடங்குகள், இந்த பார்ப்பனர்கள் செய்யும் யாகத்தில் உயிருடன் விலங்குகளை போட்டு எரிப்பது, ஏற்றத்தாழ்வு மிக்க சமுதாயத்தை எதிர்த்து தனது ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த புத்தர் அவர்கள் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவர். அதையெல்லாம் விட்டுவிட்டு நாடு முழுவதும் பௌத்தம் என்ற ஒரு கருத்தியலை தோற்றுவித்து பிரச்சாரம் செய்தார். அவர் நாடு முழுவதும் அவர் தொண்டர்கள் பிரச்சாரம் செய்து பௌத்தத்தை வலுவான தத்துவமாக்கினார், ஒரு இயக்கமாக்கினார்கள். அதில் அவர் சீடர்கள் எங்க மக்கள்கிட்ட போய் மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க திண்ணையில உறங்கிட்டு இல்ல பக்கத்துல இருக்கிற சுடுகாடுல படுத்துட்டு மறுபடியும் அடுத்தடுத்து பூரா பிரச்சாரம் பண்ணி ஒரு இயக்கத்தை, வலுவான இயக்கத்தை கட்டமைச்சாங்க. அது ஒரு பெரிய சமுதாய மாற்றமா, சமுதாய புரட்சியா மாறிச்சு. அதோட தொடர்ச்சி தான் நமது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும். சப்ஜெக்ட் என்னன்னா, புத்தரின் தொடர்ச்சி பேரறிஞர் அண்ணா. நீங்க இதை பார்த்தோம்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பௌத்தம் மிகுந்து தலைத்தோங்கியது. அந்த நகரத்தில் பல்வேறு புத்த மடங்கள் இருந்தன என்று காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யுவன் சுவாங் தனது குறிப்பில் எழுதியுள்ளார். பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியுள்ளனர், காஞ்சிபுரம் ஒரு பௌத்த நகரமாக இருந்தது. அந்த பௌத்த நகரத்தில் பிறந்தவர் தான் நம் பேரறிஞர் அண்ணா. அவர் புத்தரை போல ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நெசவு குடும்பத்தில் பிறந்தவர். தனது கல்லூரி காலம் முடிந்த பிறகு தந்தை பெரியாரின் கொள்கையால் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தந்தை பெரியாருடன் பயணித்து தந்தை பெரியாரின் தளபதியாக பயணித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு இயக்க அரசியல் மட்டும் போதாது, நமக்கு ஒரு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில் பெரியாரிடம் இருந்து திமுக என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவிக்கிறார். இதில் எப்படி புத்தரை தொடர்ச்சி என்றால், புத்தர் சொல்லுவார், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று புத்தரின் கோட்பாடுகள். தம்மம் சரணம் கச்சாமி என்பது, அதாவது புத்தம் சரணம் கச்சாமி என்றால் அறிவு, புத்தம் என்பது அறிவு. தம்மம் சரணம் கச்சாமி என்றால், தம்மம் என்றால் சமத்துவம். சங்கம் சரணம் கச்சாமி என்றால், சங்கம் என்றால் இயக்கம். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தமிழ் சமுதாயம், இந்த தமிழ்நாடு ஒரு அறிவுள்ள சமுதாயமாக, ஒரு சமத்துவ சமுதாயமாக உருவாக ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார். அவர் புத்தர் சீடர்கள் எப்படி நாடு முழுவதும் பயணித்து மக்களிடம் சென்று மக்களிடம் அவர்கள் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு எப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சாங்களோ, அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமது தொண்டர்களுக்கும் தம்பிமாருக்கும் ஒன்றை சொன்னார், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் பழகுங்கள், மக்களிடம் உழையுங்கள் என்று ஒரு கருத்தை தோற்றுவித்தார். அதுபோல் இந்த திமுகவின் சேர்ந்த அவரின் தம்பிமார்கள் மக்களிடம் சென்றார்கள், மக்களிடம் பயின்றார்கள். அப்போது இருந்த ஒரு பண்ணையார் அரசியல், அதாவது காங்கிரஸ் மிகப்பெரிய பண்ணையார்கள் தான் அரசியல் அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனா ஒரு எளிய குடும்பத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பண்ணையார் அரசியலை முறியடித்து மக்களிடம் சென்று மக்களிடம் பிரச்சாரம் செய்து மக்களிடம் ஆலோசனை பெற்று ஒரு சாதாரண எளிய மக்கள் ஒரு அமைச்சர் பதவியிலோ ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது ஒரு அரசியல் பிரச்சனையை சொல்லலாம். அதாவது புத்தர் வடிவம் தான் இது தொடர்ச்சியான இது. இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோட மனிதவள மேம்பாடா இருந்தாலும் சரி, எந்த குறியீடா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மாநில சுயாட்சியா இருந்தாலும் மற்ற மாநிலத்தோட ஒரு தனித்த வித்தியாசமா சனாதனத்துக்கு எதிர்ப்பா இருக்குன்னா
அதுக்கு அடிப்படையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அரசியல் அடித்தளமிட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருக்கு நான் சார்ந்த திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் இந்த வேளையில் புகழ் வணக்கம் தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.